புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 19. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அவன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். சிந்தனை: பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் பல்வேறு ஒழுக்கம் சார்ந்த சட்டங்களையும் வழிபாடுகள் சார்ந்த சட்டங்களையும் கொண்டுள்ளன. இவையெல்லாம் ஆண்டவர் மோசேயின் ஊடாக கொடுத்தவையே. ஆகவே இயேசு இவற்றை அழிப்பாரா? இல்லவே இல்லை. மாறாக அவற்றுள் எதையும் அழிக்காமல் நிறைவேற்றவே அவர் வந்தார். புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டின் உச்சமும் முழுமையுமாகும். எனவே எந்த ஒரு சட்டமும் அழிக்கப்படாமல் அவை முழுமையாக்கப்பட்டவையே ஆகும். கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபசாரம் செய்யாதே போன்றவற்றோடு கடவுளை ஆராதிக்கவும் மதிக்கவும் வேண்டும் என்ற 10 கட்டளைகளும் வேறு பிற ஒழுக்கம் சார்ந்த கட்டளைகளும் இன்றும் நடைமுறையில் உள்ளனவே. இயேசு இந்த கட்டளைகளை கடந்து அப்பாலே எம்மை அழைத்து செல்கின்றார். இந்த கட்டளைகளை இன்னும் நாங்கள் முழுமையாக ஆழமாக அனுசரிக்க வேண்டும் என்று அழைத்து செல்வதோடு இந்த கட்டளைகளின் முழுமையை நாம் அடைந்து கொள்ள எமக்கு தமது அருளையும் தருவதாக வாக்குறுதி பண்ணுகின்றார். கொலை செய்யாதே என்ற கட்டளை எம்மை துன்புறுத்துவோரை முழுமையாக மன்னிக்க வேண்டும் என்ற முழுமைக்கு இட்டு செல்லுகின்றது. இயேசு காட்டுகின்ற இத்தகைய சட்டங்களின் முழுமையானது எமது அறிவை கடந்த ஒரு நிலைக்கு அழைத்து செல்கிறது. கொலை செய்யாதே என்பது எல்லாரையும் கட்டுப்படுத்துகின்றது. அதே வேளையில் உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்ற புதிய முழுமையான கட்டளைகள் அருளை கொண்டிருப்பவர்களாலேயே கடைப்பிடிக்க முடிகிறது. கடவுளின் அருள் இல்லாமல் மனிதன் தன் மனித இயல்பினாலே இந்த புதிய கட்டளைகளை அனுசரிக்க முடியாது. ஒழுக்கம் சார்ந்த முடிவுகளை நாங்கள் எடுக்கும் போது பொதுவாக எமது மனித அறிவின் வெளிச்சத்திலேயே எடுக்கின்றோம். அவ்வாறு நாம் மேற்கொள்ளும் போது பெரும் ஒழுக்க பிறழ்வுகளில் நாம் வீழ்ந்து விடாதபடி அது காத்தாலும் ஒழுக்க முழுமையின் உச்சத்தை அடைந்து கொள்ள அந்த அறிவு மட்டும் போதாது. இந்த உச்சத்தை அடைய அருள் மிகவும் அவசியம். அருளால் மட்டுமே சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின் செல்ல வேண்டும் என்ற அழைப்பை விளங்கிக் கொண்டு அதை கடைப்பிடிக்கவும் முடியும். முழுமையான வாழ்வுக்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இன்று சிந்திப்போமாக. இந்த அழைப்பு எங்களில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? வெறும் அறிவாலே மட்டுமல்ல, ஆண்டவரின் அருளோடு இணைந்து நின்று நாம் சிந்திக்கும் போதே எமது அழைப்பு எமது வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போதுதான் நாம் எமது அழைப்பை புரிந்து கொள்வதோடு அதை அடைந்து கொள்ளும் பயணத்தையும் மேற்கொள்ள முடியும். செபம். ஆண்டவரே, முழுமையான வாழ்வுக்கு எம்மை அழைத்துள்ளீர். அதன் உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு அதை அடைந்து கொள்ள எங்களை அழைத்துச் செல்லும். ஆமென்.